சுபாஷினிக்கு இருக்கிற ஒரே பொறுப்பு என்ன? தம்பியை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும். காதலோட குடும்பம் ஆயிடுச்சு. ஏன்னா சாதி ரீதியாக தமிழ்நாடே ஒரு கோபமாக கொந்தளிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு காதலனை காப்பாற்றாமல், காதலனுக்கு நீதி வேண்டாமல், இது இப்படி ஒரு குடும்பம் தான் முக்கியன்ற காப்பாற்றுறது, அதில் ஒரு பின்னாடி ஒரு மிரட்டல் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதான் இல்லை, அதாவது நான் இதில் வந்து சுபாஷினியை குற்றவாளின்னு சொல்ல முடியாது, சுர்ஜித்தை குற்றவாளின்னு சொல்ல முடியாது, அவங்க அம்மா அப்பா 2 பட்டாலியன் எஸ்ஐகளையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. குற்றவாளி இந்த சமூக அமைப்பு தான் குற்றவாளி. ஏன்னா இவனை கொலை செய்ய தூண்டியது அப்பா அம்மா இல்லை, சமூகம். சமூகம் என்ன சொல்லணும்னா, சுர்ஜித்துக்கு அவனை பொண்ணு தர மாட்டான் சொந்த சாதியில். என்ன சொல்லுவான்? உங்கள் அக்கா ஒரு எஸ்சியை கூட்டி ஓடி போயிட்டான்னு யார் சொல்லுவா? சமூகம். அப்போ அவனுக்கு அப்பா அம்மா சகோதரியை விட யார் முக்கியம்? சமூகம் முக்கியம், சாதி முக்கியம். சாதி நான் அதாவது சாதிங்கிறத நான் நேரடியாக சொல்லக்கூடாது, சமூகம். நீங்கள் அதுக்கு வந்து அந்த சாதி எல்லா சாதியும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அவர் சார்ந்த சாதியை மட்டும் சொல்ல விரும்புகிறது சார், எல்லா சாதியும் அப்படி தான் இருக்கான். இப்போ இதே சுபாஷினி ஒரு ஐயர் பையனையோ அல்லது பிள்ளைமாரோ ஒரு முதலியாரோ ஹிந்து மேல் ஜாதியை கல்யாணம் பண்ணால் அருவாளுக்கு வேலையே இல்லை.